சுவாமினாலே நமக்குலாம் ஒரு பவர் தானே. அதேமாரி சுவாமி வந்து இன்ஸ்டாவில் வந்துட்டார் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாருமே வந்து ஒரே கமெண்டாக வந்து கீழே அவங்க போட்டிருக்க ஃபோட்டோஷூட்டுக்கு கீழே வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய ஃபேன் பேஜ் வந்து இதில் யூடியூப்பில் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் வந்து இன்ஸ்டாவில் வந்து நிறைய ஃபேன் பேஜ் இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே வந்து சுவாமிக்குன்னு தனியாகவே வந்து யூனிக்காகவே இருக்குது ஃபேன் பேஜ். ஏன்னா வந்து செல்லம்ல ஷாமிங் பாயில் அதனால் நிறைய ஃபேன் பேஜ் அவருக்காக இருக்குது. எல்லாருமே வந்து அவங்க கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. நானும் ஹாப்பி நியூ இயர் வந்து போட்டிருக்கேன் அண்ணாவுக்கு. அவர் வந்து ரொம்ப ஒரு 5 மந்த்தாக வந்து இன்ஸ்டாலே இல்லை. ரொம்ப வந்து ஃபீலிங்காக வந்து எல்லாருக்குமே ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபோட்டோஸ் கிளிக்ஸு பார்த்தாலும் அது அவர் வந்து நேரடியாக பார்க்க முடியாது நம்மளால். இருந்தாலும் அவர் போடுற ஃபோட்டோ வீடியோலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல. ஆனால் அதுவும் இல்லைன்னா நமக்கு என்ன ரொம்ப ஃபீலாக இருக்குது. ஏன்னா வந்து நம்மளை மாரி ஃபேன்ஸு நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையான ஃபேன்ஸ் வந்து எதுவும் பண்ணுறதில்ல. இந்த தற்குறிகள் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களாம் வந்து ஏஐ வந்து எடிட் பண்ணி அவரை வந்து இன்ஸ்டா விட்டு போக வச்சுட்டாங்க. இருந்தாலும் அவர் கொடுத்த போஸ்ட் எல்லாமே ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஒரு 7 ஃபோட்டோ கிட்ட வந்து அவர் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்குது. இந்த நியூ இயருக்கு வந்து நமக்கு ஒரு gift கொடுத்த மாதிரி தான் அவர் வந்து கொடுத்துருக்காரு. சொல்ல மறந்துட்டேன். இந்த வேட்டி சட்டையில் வந்து ஆலயா காட்டன் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு புது ஆடு வந்து ஒன்று வந்திருக்கு. நியூ இயருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சுவாமி சைட்லேருந்து எல்லா அப்டேட்ஸுமே வந்தாச்சு. எல்பி சைட்லேருந்து ஒரு அப்டேட்டும் வரல. அதுக்காக தான் இயர்லி நான் வெயிட் பண்ணுறேன். நீங்களும் வெயிட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.